வாங்க குழந்தைகளே, இன்று நாம் ஆண்டாள் அவர்களின் அற்புதமான கதையை பார்ப்போம். பல வருடங்களுக்கு முன்பு விஷ்ணு சித்தர் என்ற பெரிய விஷ்ணு பக்தர் வாழ்ந்து வந்தார். தனது துளசி தோட்டத்தில் ஒரு அழகான பெண் குழந்தையை கண்டார். அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்து தனது சொந்த மகளைப் போல அன்புடன் வளர்த்தார். கோதை சிறு வயதிலிருந்தே பெருமாளின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தாள். தினமும் பெருமாளுக்காக விஷ்ணு சித்தர் கட்டும் மலர் மாலையை முதலில் தானே அணிந்து பார்த்து மகிழ்வாள். பின்னர் அதை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பாள். ஒரு நாள் இதை பார்த்த விஷ்ணு சித்தர் மிகவும் வருந்தினார். இறைவனுக்காக கட்டிய மாலையை முதலில் யாரும் அணியக்கூடாது என்று நினைத்தார். அதனால் அந்த மாலையை பெருமாளுக்கு அணிவிக்கவில்லை. அன்று இரவு பெருமாள் அவரது கனவில் தோன்றி, கோதை அணிந்த மாலையே எனக்கு மிகவும் பிடித்தமானது. அவளுடைய அன்பும் பக்தியும் அந்த மாலையை இன்னும் புனிதமாக்குகிறது என்று கூறினார். இதை கேட்ட விஷ்ணு சித்தர் மகிழ்ச்சி அடைந்தார். அன்றிலிருந்து கோதை ஆண்டாள் என்று அனைவராலும் போற்றப்பட்டாள். பின்னர் ஆண்டாள் அரங்கநாத பெருமானை தனது கணவராக எண்ணி வாழ்ந்தாள். இறுதியில் அரங்கநாத பெருமானுடன் ஒன்றிணைந்து தெய்வீக நிலையை அடைந்தாள். இந்த கதை உண்மையான பக்தியும் தூய்மையான அன்பும் இறைவனை அடையச் செய்யும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறது.